இதுதான் மத்தி பகுதி. எதாவது மழை அடிக்கணும் அந்த இடத்துல புரியுதா? அதனால தான் இப்படி பெரிய வரும். அப்போ இந்த பகுதி தான் வெட்டக்கூடிய பகுதி, நாம்பு இருக்கிற பகுதி. இது கூட எடுத்து பார்த்துக்கலாம். வச்சுக்கணும் பெரிய பகுதி. இது முதல்ல ஒரு கட்டு. சரி, இதில் நல்லா மத்தி வச்சு மத்தியில் கொஞ்சம் நல்லா தாராளமாக வெட்டணும். இது ஒரு மாதிரி லைட்டாக வெட்டணும்னு அதுக்கு உரிக்கும் போது அதே பிரச்சனை நல்லா இது ஒரு பகுதியை ஒரு கத்தி ஒன்று வச்சாங்கன்னா இது ஒரு இல்லைன்னா தப்பாக போகும். இது மாதிரி இருக்குல்ல வச்சு இந்த இடத்துல கூட எம்டியாக இருக்கும். இந்த இடத்துல அப்போ தான் இதுக்கு ஒன்று போல கிடைக்கும். இப்போ நம்ம வெட்டக்கூடிய எல்லா இடமுமே இப்படி இப்படி இருந்துட்டு அது இது அடுத்ததில் இவ்வளோ அதிகம். இப்போ இதுக்கு நேரம் இருக்குது. இது லேசாக வெட்டும்போது இப்படி வந்து கொஞ்சம் வெட்டணும்ல, அப்படி தான் அந்த நேரம் உள்ளது. அந்த இடத்துல வெட்டிருக்குள்ள போயிட்டு கோழி பார்த்துக்கிட்டு தான் வெட்டணும். இது ஏற்கனவே வெட்டும்போது இது இருக்கும்போது வந்து ரொம்ப வச்சு தான் கரெக்டாகும். ஈஸியாக இது பண்ணால் கூட இந்த நெளிவாயிடும். இந்த இடத்துல இது கிடைக்கும். இவ்வளோ போகுது இப்படிதான் முடியணும். எடுத்துட்டு இவ்வளோ போகுது எதுவுமே வந்துடும். அடுத்தது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நான் கூட கொஞ்சம் சின்ன நுணுக்கமான விட்டேன். இப்படி வெட்டணும். அதாவது இந்த இதுக்கு நேரம் மூணு கரெக்டாக பென்சில்லாம் சின்ன அப்படி வெட்டணும். இதுதான் 3 தானே 6 தானே. சரியாகும்ல வச்சுக்கிட்டா இன்னும் ஒன்று வெட்டும்போது இந்த 3 துண்டு கரெக்டான அளவாக இருக்கும். சரிதானே? கொஞ்சம் தப்பாக இருந்தாலும் கொஞ்சம் அது தெரியும். அதில் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ரைட்டா இந்த இதுலேயும் தப்பு நேரம் கொடு அப்படின்னா இப்படி தப்பாக எடுத்துக்கலாம். நேரம் இருக்குன்னா அந்த இதுக்கு நேரம் ஆட்டோமேட்டிக்கில் வராது. அதனால் இந்த கத்தி இருக்குல்ல இப்படி சரி கூட இப்படி கூடாது. இதுக்கு வந்துட்டு போக விட்டுருங்க. சரியா? சரிதானே? இப்போ இதில் லேசாக விட்டு ஆரம்பிச்சிடணும். வந்து இதுதான் கரெக்டாகவே நம்ம வெட்டுறோம். அப்படி அதுக்கு தெரிஞ்சிடும். இந்த இடத்துல அந்த இது நேரம் தானே இருக்குது. நான் கோணாமல் வெட்டுறோம். இனி இதை கரெக்டாக ரெண்டாக மத்தியில் இருக்கணும். இது கரெக்டாக பண்ணுறது கரெக்டாக அது ரெண்டாக ரைட்டா? அவ்வளோதானே? சரிதானே? கிளிக் பண்ணிட்டேன்ல, எல்லாம் பண்ணிட்டேன். ஓப்பன் பண்ணிட்டா நீ பண்ணுறேன். நான் பண்ணிட்டா நீ தான் பண்ணுற மாதிரி நினச்சி இந்த இடத்துல இது வந்து இப்படி எடுக்கணும். பெருசாக உங்களுக்கு ஏதோ சத்தம் பண்ணுறோன்னு பிரச்சனைனா இப்படி பெருசு சிறுசுமா அப்படியே எடுத்துக்கூடாது. நம்ம ரொம்ப கவனமாக பண்ணோம். சரிதானே? ரொம்ப தடி தோல் நல்லா இருக்கும். நல்லா போச்சு. ஏதோ ஆயிட்டு அது நீ ரொம்ப கவனமாக பண்ணணும். அதனால் அது வித்தியாசம் தெரியாது. இந்த இடத்துல இதுலேயும் அது தப்பு பண்ணிடுறேன். அப்படி மணி நேரம் ஒன்று கூட வரணும். சரியா? இல்லைக்கா இன்னும் இது நேரம் இதுவும் அப்படி தான் இருக்கும். ஏன்னா இப்படி தான் நடிச்சிருக்கோம்.
எப்படி தான் ஒரு படம் வந்திருக்கேன் இல்லைக்கா. இப்படி எடுக்கும்போது இது கிழிஞ்சிடாமல் இருக்க தான் நம்ம இந்த டிஸ்டன்ஸ் நல்லா பண்ணியிருக்கோம். இது ஒரு ரவுண்டாக இருந்தால் ரொம்ப நல்லா கண்ணாலே பண்ணோம். இப்படி எடுக்கும்போது ஒரு இது இவ்வளோ ஜாயிண்ட்டு ஏதாவது இப்படி தனியாக வந்துடக்கூடாது. இந்த கவனத்தில் சடாரும் பிடிச்சிருத்தெல்லாம் வராது. அப்படி ஆயிரும். அது சின்ன இதுதானே. நம்ம ஒரு இதை ஆழமாக கட் பண்ணியிருப்போம்னு ஏன் ஈஸியாக வந்து மறந்தாக்கள் இது கூட கொஞ்சம் உள்ளே வரும். ஓகே, அதனால் அது இது ஏதாவது சேட்டை பண்ணிடணும். இன்னும் கற்று நான் கவனமாக எடுத்துங்க. புரியுதா? இது கொஞ்சம் இருக்குது. ஏன்னா இந்த வந்து இப்படி தனியாக வந்துருக்குது. அதுதான் இன்னும் ஆழ்த்துக்கு நமக்கு தெரியும். அது ரொம்ப இது பண்ணுறதுல தான் இருக்குது அந்த திறமையெல்லாம். அப்புறம் இது நமக்கு அது முடிகிற வரைக்கும் அது குழந்தை மாதிரி காமிச்சிட்டு நல்லா இருக்கா? இதை எடுத்து இப்படி பிரித்து நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. என்ன ஆரம்பித்தாங்க இதை ஃபஸ்ட்டில் வந்து ஒரு பேப்பர்லேயே வச்சுக்கணும். இந்த கலரை குடும்பம் சாப்பிட்றோம். இதெல்லாம் வச்சு அழுத்து இருந்தீங்க அந்த அழுத்தெல்லாம் ஈரத்தோடல வருது ஒரு பேப்பர்